Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா how to hide a base class in C#. பேஸ் கிளாஸை நம்ம எப்படி ஹைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். மேஜராக பெரிய ப்ரோக்ராம்ஸ்லாம் பில்ட் பண்ணோம் அப்படின்ற போது நம்ம பேஸ் கிளாஸை வந்து ஹைட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். அப்போ இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சிம்பிளாக வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமில் இதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேஸ் கிளாஸ் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கலாம். பேஸ் கிளாஸ் ஒன்று டிக்ளேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் நான் வந்துட்டு ஒரு சின்ன மெத்தட், அதாவது ஒரு டிஸ்பிளே மெத்தட் மட்டும் நான் பாஸ் பண்ணுறேன். டிஸ்பிளே மெத்தட் மட்டும் நான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்துட்டு நான் பேஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன். கன்சோல் ரைட் லைனில் எனக்கு வந்துட்டு பேஸ் கிளாஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். இது வந்து பேஸ் கிளாஸில் நம்ம கொடுக்குற ஒரு கன்சோல் ரைட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். இப்போ என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறோம். அது வந்துட்டு டிரைவ்டு கிளாஸ். இப்போ நான் டிரைவ்டு கிளாஸை பேஸ் கிளாஸ்லேருந்து டிரைவ் பண்ண போகிறேன். ஸோ பேஸ் 1 அப்படின்னு நான் டிரைவ்டு கிளாஸ் போடுறேன். டிரைவ்டு கிளாஸ் போட்டதும் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். பட் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்ற மெத்தடுக்கு பதிலாக நம்ம இங்கே வந்துட்டு பப்ளிக் நியூ வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறோம். இந்த நியூன்ற கீவேர்டு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பேஸ் கிளாஸை ஹைட் பண்ணுறோம். இங்கே அதுக்காக நம்ம வந்துட்டு நியூன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்துட்டு நான் எனக்கு டிரைவ்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது, ஒரு டிரைவ்டு கிளாஸ் இருக்குது. ஸோ நான் என்னோடய மெயின் கிளாஸில் வந்துட்டு நான் டிரைவ்டு கிளாஸுக்கு அவுட்புட் க்ரியேட் பண்ண போகிறேன். டிரைவ்டு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ டிரைவ்டில் நான் எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய மெத்தடை நான் கால் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி என்னோடய மெத்தடை நான் கால் பண்ணிக்கிட்டேன். தென் அவுட்புட் ஸ்க்ரீன் ஸ்டெபிலிட்டிக்காக ரீட் லைன், சிம்பிள் ப்ரோக்ராம். இந்த நியூன்ற கீவேர்ட் மட்டும்தான் இங்கே வந்துட்டு ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணும். எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து பேஸ் கிளாஸாக ஹைட் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இல்லை பேஸ் கிளாஸை நம்ம கொடுத்துருக்கோம், டிரைவ்டு கிளாஸை கொடுத்துருக்கோம். பட் அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்துட்டு டிரைவ்டு கிளாஸ் மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பேஸ் கிளாஸ் வந்து ஹைட் ஆகிருக்கு. தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு திஸ் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.